அரைச்சி விட்ட கல்யாண சாம்பார். பருப்புனாலே வெறுப்பாகிறவங்க கூட இந்த சாம்பாரை சாப்பிட்டாங்கன்னா வாரத்தில் 2 நாள் சாம்பார் செஞ்சு தாங்கன்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக வாசனையான ஒரு சூப்பரான சாம்பாரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் தனியா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். துருவன தேங்காய் 2 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம். ஃப்ளேம் சிம்மில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கருகிடும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மசாலா இப்போ நல்லா ஆறட்டும். அடுத்தது குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 2.5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு 2 பல் இடித்த பூண்டு சேர்த்துட்டு 1 கப் வெங்காயம், 1 கப் தக்காளி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி மசிஞ்சு வந்ததும் சாம்பாரில் சேர்க்குற எந்த காய் வேணாலும் சேர்த்து இதில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி அவரைக்காய் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாக்கும் இந்த காய்க்கும் ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு அதோட எசன்ஸ் மட்டும் இதில் சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். அடுத்தது நம்ம அரைச்சிருக்க அந்த பவுடரை இது கூட சேர்த்து காயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுறலாம். 150 கிராம் துவரம் பருப்பை 6 விசில் விட்டு நல்லா மசிச்சு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க விட வேண்டியது தான். சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா உப்பு, புளி, காரம், அந்த வெல்லத்தோட ஃப்ளேவர் இதெல்லாம் சேர்த்து அந்த பொடியோட வாசனை இதெல்லாம் சூப்பரான ஒரு சாம்பாராக இது இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.